ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டெல்லிக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஆய கூட்டணி மீட்டிங்லாம் முடிக்க போகுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் மீட் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேங்களூருக்கு விசிட் பண்ணுறதா வந்து தகவல் வந்திருக்கு. மேங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, சிஎம் வராங்க, யாராவது சான்ஸ் இருந்தால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். எதிரிகள் சர்வநாசம், எம்ஜிஆர் ஜே பாணியில் விஜய், கொல்லூர் மூகாம்பை கோவிலுக்கு செல்வது ஏன், பின்னணி என்ன அப்படின்ற ஆர்டிகல் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது சென்னையிலேருந்து இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் 3 நாள் பயணமாக புதுடெல்லி போயிருக்காங்க. டெல்லி பயணத்தில் ஒரு 12ஆம் தேதியோடு வந்து முடிச்சுட்டு முதல்வர் விஜய் அங்கேருந்து நேரடியாக கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. சூப்பராக இருக்கும் அந்த கோவில், கொல்லூர் மூகாம்பை. ஏற்கனவே ரீசெண்டாக இளையராஜா சார் அங்கே போயிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் சம்மந்தமாக இருக்கிறவங்க, இசை கலைத்துறையில் இருக்கவங்கலாம் போயிட்டு அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க அந்த கோவிலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் வந்து சென்ற நிலையில் தற்போது விஜய் அவர்களும் அதே பாணியை வந்து பின்பற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான என்ன நடக்க போகுது, எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா, டெல்லியிலிருந்து விமானத்தில் கர்நாடக தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ள மங்களூர் கோவிலுக்கு செல்கிறார். அங்கேருந்து காரில் விஜய் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து காரில் தான் போகிறாரு. சரி, ரைட்டு. இது என்னென்னா ஒரு ஹில்லு மாதிரி இருக்கும். போவோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் வந்து ஒரு டீட்டெயிலான விளாகே போட்டிருப்போம். முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள். நான் லிங்க் கீழே கமெண்ட்டில் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அந்த கோவில். அங்கே எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அது வந்து மும்மூர்த்தி தேவிகளுடைய அருள் இருக்கிறதா வந்து கருதப்படக்கூடிய ஒரு இடம் சொல்லுவாங்க. ஒரு கோவிலுக்கு போனாக்க யாராவது ஒரு சரஸ்வதி, அம்மன், துர்கை இப்படி யாராவது இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, முப்பெரும் தேவியர்கள் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லூர் மூகாம்பை அம்மனாக மகாலட்சுமி, அதாவது செல்வம் செல்வாக்கு, மகா சரஸ்வதி அறிவு அரசியல் சாணக்கியத்தனம், மாக்காளி வீரம், எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகிய முப்பெரும் தேவரின் வடிவமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் க்ரௌடடான பிளேஸ் தாங்க. எங்கெல்லாம் சான்ஸே கிடைக்கல. யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு போனாங்க. ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் பணம் கூட ஒர்க் ஆகலை கட்டத்துக்கு கியூ. பட் அந்த கோவிலேருந்து யாரோ ஒருத்தவங்க எங்களை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் போயிட்டு க்யூவில் நிற்க வச்சுட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. பட் எங்களுக்கு அந்த மாதிரி தான் சான்ஸ் கிடச்சி நாங்கள் உள்ளே போனோம். ரொம்ப சூப்பரான கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்கும் இந்த முப்பெருந்தேவிக்கும் ரொம்ப உகந்த கோவில்னு சொல்கிறாங்க. அங்கே சண்டி ஹோமம், அதாவது சத்ரு ஹோமம் நடத்துவது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் எதிர்ப்புகள் மற்றும் துரோகங்களுக்கும் மறைமுக எதிரிகளுக்கும் வீழ்த்தப்படுவார்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கோவிலின் தீவிர பக்தர். அதாவது நிறைய கேரளாவிலேருந்து நிறைய பேர் அங்கே வருவாங்க. அவர் தங்கவால் காணிக்கை வந்து வழங்கியிருக்காரு. இது போல் ஜெயலலிதாவும் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. சரி, இவர் போன பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான நியூஸு. வேற ஒரு நியூஸை சந்திக்கலாம்.